பேசக்கூடிய நாளாக இந்த நாள் உருவாகும். ஏன்னா ரொம்ப நாளாவே வாட்ஸ்அப்லயே இந்த மெசேஜ் அனுப்பிச்சு ஜோம் பண்ணீங்க இப்படி எரிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள், இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பின நாட்கள் போய் நாங்க ஜெபிக்க மாட்டோம், செய்ய மாட்டோம், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் குரலை எழுப்போன்னு நிற்கிற ஒரு முக்கியமான நாளாக இது அமைந்துள்ளது. இதற்காக அருமையான பேராயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஜெபம் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், உபவாசம் செய்வதை தாண்டி நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒன்று என்றால் ஒன்று கூடி ஒன் பாடி, எல்லாம் சொல்லுவோமா, ஒன் பாடி, கையை போய் சொல்லுங்க, ஒரே சரீசம், எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை, நாங்கள் ஒன்றாய் நிற்போம் என்பதற்கான நிகழ்வு இது. இன்றைக்கு வீடியோக்கள் நம்ம பார்க்கிறது பாத்தீங்கன்னா 1% 2% தாங்க வீடியோல வருதுன்னா 1% 2% தான். இன்றைக்கு நார்த் இந்தியால, பீகார்ல, ஒடிசால அதிகமாக கிராமங்கள்ல நாங்கள் ஊழியர் செய்யறோம். பார்க்கறது ரொம்ப கம்மி, வெளியில வருது ரொம்ப கம்மி, நடப்பது ரொம்ப அதிகம். இப்ப இந்த கவர்மெண்ட் சரி, அவங்களால் முடிந்ததை அவர்கள் செய்து காட்டிவிட்டார்கள்.